சரி. கவனிங்கடா. நாங்க இன்னைக்கு எங்களோட ஹீட்ல பாஸ்ட் பேப்பர் கேள்வியில நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹீட் பேப்பர் கேள்வியே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல உங்களுக்கு தந்திரிக்கிற கேள்வி என்ன? 2018ஆம் ஆண்டுக்குரிய சரியா எஸ்ஏ கேள்வியில 10வது கேள்வியில கேட்பார். கேள்வி இப்பதான் பாருங்க, உங்களோட ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரையில 10வது கேள்வி அளவணைக்கணும், அளவு சரியா. 10வது கேள்வியில 2 பார்ட் வரும், ஒன்று ஏ, இன்னொன்று பி. நீங்க அந்த கேள்வி சாய்ஸ் பண்ற டைம்ல 10வது கேள்வியில எதுனாலும் ஒன்றுதான் நீங்க செய்யணும். சரி, அந்த 9வது 10வதுல கவனமா இருக்கும். 9 ஏ பார்ட் பி பார்ட் இருக்குது, 10 ஏ பார்ட் பி பார்ட் இருக்கு. இப்ப இதுல நீங்க இந்த ஏ பார்ட் செஞ்சா யார் செய்யலாம்? பி பார்ட் செய்யலாம். அல்லது பி பார்ட் செஞ்சா ஏ பார்ட் செய்யலாம். ஏ பார்ட் செய்யலாம். என்ன சொல்றது? அப்படிதான் நான் இந்த கேள்வி வச்சிருக்கேன். இதுல இந்த ஏ பார்ட் வந்துகிட்டு இருக்குதா ஹீட். இப்ப நாங்க படிச்சிட்டு இருக்கிறோம் யூனிட் 5 சாரி யூனிட் 4 அதே மாதிரி பி பார்ட்லயே ரேடியேஷன் 11வது யூனிட். அதுவும் முடிச்ச உடனே நீங்க சாய்ஸ் பண்ணலாம் எதை நாங்க செய்ய போறது. இப்ப அவசரப்பட்டு சாய்ஸ் பண்றது பிள்ளைங்களா. எல்லா யூனிட்டும் முடிக்கிறதுக்கு பிறகு இவரை செஞ்சாலாமா இவரை அது ஃபைனல் எக்ஸாம்ல போய் நீங்க கேள்வி வாசிச்சு எந்த கேள்வி லேசா விளங்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒப்பிட்டு பாருங்க. ரெண்டுல எது லேசா இருக்கு இங்க இருந்து சாய்ஸ் பண்ணிட்டு போறோம். நான் ரேடியேஷன் தான் செய்யணும், நான் ஹீட் தான் செய்யணும். அப்புறம் அங்கே நாங்க ரெடி ஆகிட்டு போற கேள்வி ஒரு சின்ன ஒரு சிக்கல்னு வந்துட்டுன்னா வர முடியும். எல்லாத்துக்கும் ரெடியா தான் போற மாதிரி இருக்கும். அப்ப நாம இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இந்த பகுதிக்குள்ள இருக்கிறது. அதுவும் இந்த நியூ சிலபஸ் பெரிய கேள்வியில முடிச்சுட்டு நான் பழைய ஆண்டுக்குள்ள போவோம். பழைய ஆண்டுக்குள்ள போகும் ஹீட்ல அப்படி போகலாம், பிரச்சனை இல்லை. சார் இங்க கவனிங்க, நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணோம். ஏ பாருங்க, அவங்கள என்ன சொல்றானுங்கிற விஷயத்த பாருங்க. அதுல பாருங்கடா 2018 சொல்றான், பொரித்தல் என்பது உணவு தயாரிக்கும் செயல்முறை நுட்பமாகும். பொரித்தல்ங்கிறது என்னது? உணவு தயாரிக்கிற செயல்முறை நுட்பமாகும். இது உணவை தயாரிப்பதற்கு வெப்பமாக்கிய எண்ணெயை வெப்பமாக்கல் ஊடகமாக பயன்படுத்துவதை உள்ளடக்கியதா. இப்ப இதுல வெப்பமாக்குற ஊடகமாக யாரை யூஸ் பண்றாங்க? எண்ணெயை யூஸ் பண்றாங்க. பொரித்தலை பத்தி ஒரு கதையும் சொல்லிட்டு போறான். சரி பார்ப்போம் என்னதுக்கு யூஸ் ஆகுது. பயன்படுத்துவது உள்ளடக்கியதாகும். பொரிக்கப்பட வேண்டிய உணவுப் பொருள் அளவிலும் பார்க்க அதிக அளவு எண்ணெய் பயன்படுத்தி பொரித்தல். இது ஆழமாக பட்டு சரியா. இதுல உங்களுக்கு டேர்ம் வேர்ட்ஸ்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்துறான்டா. நான் சொல்ல விஷயத்தை கவனி. நீங்க அங்க இருக்கிற அந்த உணவின் அளவை விட எண்ணெயின் அளவு கூட அந்த வசனத்தை பாருங்க. சரியா. பொரிக்கப்பட வேண்டிய உணவுப் பொருளின் அளவிலும் பார்க்க அதிக அளவு எண்ணெய் பயன்படுத்தி பொரித்தல், ஆழமாக பொரித்தல். அதிக அளவு எண்ணெயை பயன்படுத்தி பொரிக்கிறத ஒண்ணு நான் இது பண்ணிக்கிறேன். சரி, ஆழமாக பொரித்தல்ங்கிற ஒரு கதை சொல்றான். ஆழமாக பொரித்தல் இவரு என்னங்கிறது விளைவிக்கும். ஆழமா சரி, ஆழமாக பொரித்தல்ங்கிற கதை. சரி, அதே மாதிரி எனப்படும் ஒப்பீட்டளவில் சிறிதளவு எண்ணெயை பயன்படுத்தி பொரித்தல் நடைபெறுமெனி. சரியா, பொரித்தல் நடைபெறுமெனி அதை வந்துகிட்டு கலக்கட் பொரித்தல் சொன்னாங்க. நம்பர் 2 சரி, கலக்கட் பொரித்தல். இது ஒப்பீட்டு அளவுல எண்ணெயின் அளவு குறைவு. எண்ணெயின் அளவு குறை. பாப்போம் இதுக்கு என்ன என்ன கூட என்ன குறை, என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். பின்னால பேசுவான்னு நினைக்கிறேன். சரி பாருங்க, கலக்கட் பொரித்தல் எனப்படும் பொதுவாக ஆழமாக பொரித்தல் 190 பாகை சி தொடக்கம் 140 பாகை சி. இங்க இருக்கிற வீச்சு தந்திரிக்கான 190 பாகை சி தொடக்கம் 140 பாகை சி எனும் வெப்பநிலை வீச்சிலும் கலங்கள் பொரித்தல் 115 பாகை சி தொடக்கம் 100 பாகை சி வெப்பநிலை வீச்சு.
எனும் வெப்பநிலை வீச்சிலும் நடைபெறுமா. அப்ப அந்த உணவின் அந்த தொகுதியின் வெப்பநிலை இப்ப நீங்க பொறிக்கிற டைம்ல அந்த எண்ணெயின் வெப்பநிலை வந்துகிட்டு கலங்கள் பொறித்தலாக இருக்கிற டைம்ல இந்த வீச்சுக்குலாம் இருக்கு. அப்ப இந்த வெப்பநிலையில தானே அங்க இருக்கிற பொருள் புரிய போறது. அதே மாதிரி இவர் வந்து ஆழமாக குறைக்கிற டைம்ல வந்துட்டு 190 பாய்ஸ் தொடக்க 140 பாய்ஸ் நிறைய வெப்பம் வந்துட்டு என்ன இது பண்ணுவேன் அந்த இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணுவேன் இன்னும் புரியுது கேக்குது. அதெல்லாம் நல்லா இது பண்ணப்படும் அந்த ஆழமா போட்டு இருக்கு. சரி ஓகே இருக்கிற பிரச்சனை கவனி. எனும் வெப்பநிலை வீச்சில் நடைபெறும் அதிக அளவு எண்ணெய் அடிக்கடி பிரதியீடு செய்யப்படுகின்றமையால் ஆழமாக பொறித்தல் செலவு மிக்கதாக இருக்கிறது. எஸ், இப்ப இது நல்ல ஆழமாக பொறித்தல் வந்துகிட்டு இவர் வெப்பநிலை வீச்சோட அவர் வெப்பநிலை வீச்சு அந்த உணவு நல்லா வேக பண்ண பார்த்து சரி பொறித்தல் ஒரு டேஸ்டான உணவை நான் எடுத்துக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை இதுல இருக்கிறது அந்த எண்ணெயிட பயன்பாடு. ஆஹ் திரும்ப 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 எண்ணெய் இப்ப கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆழமான பொருட்கள் தான். ஆனா எண்ணெய் என்ன செய்யறாங்க பிரதியீடு செய்யறது. அதாவது அந்த கடை சுரக்க அந்த சட்டிக்கு என்ன எண்ணெய் ஊத்துறானோ அது இறங்க இறங்காமே என்ன செய்யறது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறே தவிர இருக்கிறது என்ன செய்யறதுல ஊத்தி போட்டு புதுசு மாத்துறது. சொல்றது ஓப்பனிங்ல இருந்து இருந்த அந்த எண்ணெய் 5 வருஷத்துக்கு பிறகு அந்த சட்டிகள் இருக்குது. ஆனா என்ன கொஞ்சம் கொஞ்சம் புதுசா சேர்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பிரதியீடு எல்லாம் செய்யறது. ஒரு தரம் ஒரு நாளைக்கு குறிச்சு போட்டு எல்லாத்தையும் ஊற்றி போட்டு வந்து திரும்ப அடுத்த தரம் கொஞ்சம் தர மாட்டேன் கொஞ்சி தர மாட்டேன். ஆனா இது வீட்டை அப்படி செய்யலாவே வீட்டு செய்யலாம் அப்படி செய்யலாம். சரி, அப்ப வீட்டுல நாங்க ஆழமா பிடிக்கணும்னா என்ன செய்யணும் ஆஹ் திரும்ப திரும்ப பிரதியீடு செய்யணும். அது எங்களுக்கு என்ன செய்ய என்ன பண்ணலாம் வாங்கிட்டீங்களா முடிஞ்சிடணும். அப்ப அதுக்கு நாங்க ஒரு மாற்றாக இது ஒரு நல்ல ஒரு கேள்வி உண்டு. குடும்ப பெண்களுக்கு வந்துகிட்டு ஒரு உங்களோட செலவுகளை சிக்கனப்படுத்தி மிக ருசியான சாப்பாடை எப்படி நீங்க செஞ்சு கொடுக்க போறீங்கிற மாதிரி இந்த கேள்வி தோக்குது. சரியா பழகிக்கங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா அங்க நல்லது. சரி ஓகே, அதிக எண்ணெய் அடிக்கடி பிரதியீடு செய்யப்படுகின்ற மேல் ஆழமாக பொறித்தல் செலவு மிக்கதாக இருக்கின்றது. எனினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஆழமாக பொறிப்பதன் மூலம் சுவைமிக்க உணவுகளை பெறலாம். சுவைமிக்க உணவுகளை பெறலாம். அதைத்தான் டார்கெட் பண்ண போறாங்க. சரிப்பா, இனி கீழே தர்றாங்க. மாணவன் ஒருவன் சிறிதளவு எண்ணெயை பயன்படுத்தி உயர் வெப்பநிலை அடைவதற்கு மேற்கொண்ட முயற்சியின் போது நடத்திய ஒரு ஆய்வின் பேறுகள் கீழே தரப்பட்டுள்ளன. சரி, இப்படியெல்லாம் ஒரு கதையை கதைச்சிட்டு இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா ஒரு மாணவன் ஒரு பிராக்டிக்கல் ஒன்று செய்ய போறான். சரியா, அவனுடைய நோக்கம் என்னன்னா எண்ணெய் அளவு குறைய இருக்கணும். ஆனா அந்த வெப்பநிலை வீச்சு அவருக்கு வந்து சேரும். எங்க எங்களோட 190 140 இடைப்பட்ட 150 வந்தாலும் நல்லது. அப்ப அந்த வெப்பநிலை வீச்சுக்குள்ள அதை கொண்டு வரணுன்ற மாதிரி அவர் செய்ய போறாரு போல. மாணவன் ஒருவன் சிறிதளவு எண்ணெய் பயன்படுத்தி உயர் வெப்பநிலை அடைவதற்கு மேற்கொண்ட முயற்சியின் போது நடத்திய ஒரு ஆய்வின் பெறுகள் கீழே தரப்பட்டுள்ளன. தொகுதியின் வெப்ப கொள்ளளவை அதிகரிக்க செய்து சரியா தொகுதியின் வெப்ப கொள்ளளவை அதிகரிக்க செல்லும். பாருங்க, வெப்ப கொள்ளளவு தொகுதியின் இதெல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோ. என்ன வெப்ப கொள்ளளவு எங்களுக்கு தெரியும் சி என்னடா தொகுதியின் வெப்ப கொள்ளளவு சி. சரியா கவனிங்க, ஆய்வின் பெயர்கள் கீழே தரப்பட்டுள்ளன. தொகுதியின் வெப்ப கொள்ளளவை அதிகரிக்க செய்து சரியா தொகுதியின் வெப்ப கொள்ளளவு செய்ய வந்துட்டு அதிகரிக்க செய்யுது. தொகுதியின் வெப்ப கொள்ளளவை வந்துட்டு அதிகரிக்க செய்து வெப்ப கொள்ளளவை அதிகரிக்க செய்து
அதன் மூலம் உயர் வெப்பநிலைகளை அடைவதற்கு அவன் மறுபடியும் பயன்படுத்தத்தக்க சிறிய திண்ம பீங்கான் கோளங்களுடன், அதாவது மாபிள் குண்டு சொல்றாங்க சரியா, திரும்ப 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 பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாகும். சரி இருக்கட்டும். திண்ம பீங்கான் கோளங்களுடன் ஒப்பீட்டளவில் சிறிதளவு எண்ணெயை கலந்து பயன்படுத்தினார். சரி, இப்ப வரும் ஏற்பாடு கேள்வி எல்லாம் டார்கெட் பண்ண போது இந்த விஷயங்கள் தான் பார்ப்போம். சரி, கதைக்க வேண்டாம். கவனிங்க, ஏற்பாடு வரும். அதுல இருக்கிற ஏற்பாடு, அதுல இருக்கிற ஏற்பாடு என்ன சொல்றான்னு பார்ப்போம். என்ன சொல்றாண்டு நான் இங்கே போடுவேன் சொல்றேன். ரைட், கவனிங்க ஏற்பாடு. சரி சரி, கவனிங்க. பின்னர் மாணவன் முதற்படி முறையாக வெளிச்சுவர்கள் ஒரு காவல் திரவியத்தினால் மூடப்பட்ட ஒரு தகுந்த பானையில் 0.2 கிலோகிராம் எண்ணெயை இட்டு ஒரு சிறிய அமிழ்ப்பு வெப்பமாக்கியை பயன்படுத்தி 200 பாகை வரைக்கும் வெப்பமாக்கினான். அதன் பின்னர் வெப்பமாக்கி அகற்றப்பட்டு உலர் உணவுப் பொருள் 0.2 கிலோகிராம் கனப்பொழுதிற்கு சேர்க்கப்பட்டு எண்ணெயுடன் கலக்கப்பட்டது. எண்ணெயினதும் உணவுப் பொருளினதும் தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையே ஒரு பெர்மனன்ட் 1650 ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1, அதே போல 1600 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி செல்சியஸ் -1 ஆகவும் உணவுப் பொருளின் தொடக்க வெப்பநிலை 30 பாகை சி ஆகவும் இருப்பின் கலவையின் இறுதி வெப்பநிலையை கணிக்க வெறும் பானையின் வெப்ப கொள்ளளவு எண்ணெயின் வெப்ப கொள்ளளவு ஒப்பிடும்போது புறக்கணிக்கப்படத்தக்கது எனவும் சுற்றாடலுக்கான வெப்ப இழப்பு புறக்கணிக்கத்தக்கது எனவும் கொள்க. இது என்பட வலிமையான கேள்வி. வலிமையான கேள்வி, இது லேசான இங்க கவனிங்க. எப்படா ஒரு பானை ஒன்று எடுத்திருக்கலாம். சரி, அஞ்சு கவனிங்க, சொல்யூஷன் கவனிங்க. ஒரு பானை ஒன்று எடுத்திருக்கலாம். இது வந்துகிட்டு காவலிடப்பட்டையுமே வெப்ப இழப்பு, சூழலுக்கான வெப்ப இழப்புலாம் இது புறக்கணிக்கும். சரியா, இதுக்குள்ள வந்துகிட்டு 0.2 கிலோகிராம், சரியா, 0.2 கிலோகிராம் எண்ணெய் எடுத்திருக்கிறாங்க. இதண்ட தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்காண்டா 1650, அப்படிதானே, ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1 வரும். இப்ப இத தொகுதி என்ற வெப்பனால கவனிங்க. இதுக்குள்ள ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கி ஒன்றை வச்சு ஹீட் பண்றான். ஹீட் பண்ணங்க கவனமா இருக்கணும். இதண்ட வெப்பநிலை சரியா, இதுக்குள்ள ஒரு வெப்பமான இதண்ட வெப்பநிலை 200 பாகை சிக்கு போனது பிறகு, இதன் வெப்பநிலை 200 பாகை சி போனது பிறகு இதை வந்துகிட்டு அமிழ்ப்பு வெப்பமானி அகற்றப்படுது. அதுக்கு பிறகு நாங்க வெப்பம் கொடுக்கறது. இதுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா ஒரு உலர்ந்த உணவு ஒன்று, சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது 0.2 கிலோகிராம் திணிவுடையது. அந்த உணவின் வெப்ப தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்கேன் 1600 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1 எப்படி தந்திருக்கா 1600. இத இதுக்குள்ள போடுறாங்க. இதுக்குள்ள போட்ட உடனே உங்களோட கேள்வி இறுதி வெப்பநிலையாக தொகுதியின் இறுதி வெப்பநிலை என்னன்னு கேள்வி. சரி, ஆனா எனக்கு தெரியும் தான், நான் கவனிங்க. இதுல ஆரம்ப வெப்பநிலை 30 பாகை சி. இப்ப சொல்லுங்க, இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம். இதுல யாரு வெப்பத்தை இழக்க போறாரு, யாரு வெப்பத்தை பெற போறாரு? வெரி குட். எண்ணெய் வெப்பத்தை இழக்க போகுது, உணவுப் பொருள் வெப்பத்தை பெற. அப்ப இதுல நான் கதைக்கலாம். எண்ணெய் இழந்த வெப்பம் சமன், நல்ல கவனிங்க, எண்ணெய் இழந்த வெப்பம் சமன் உணவுப் பொருள் பெற்ற வெப்பம்
உணவுப் பொருள் பெற்ற வெப்பம். உணவுப் பொருள் பெற்ற வெப்பம். எண்ணெய் இழந்த வெப்பம் சமன் உணவுப் பொருள் பெற்ற வெப்பம். பாருங்கடா, எல்லாத்தையும் திணிவும் தங்க பொருளும் வெப்பநிலை வித்தியாசம். நாம இறுதி வெப்பநிலை நான் θ1 எடுக்கணும். இறுதி வெப்பநிலை θ1 எடுக்கணும். சரியா? எல்லாத்துக்கும் நாங்க பயன்படுத்த போறது வந்துட்டு எல்லாத்தையும் தங்களுக்கு தந்திருக்கிறதால சக்திக்கான சமன்பாடு வளமையான சொல்ற மாதிரி அதை முடிவு பண்ணிக்கணும். H θ நான் யூஸ் பண்ணப்போ ரைட்டா. அப்ப எண்ணெய் இழந்த வெப்பத்தை பாத்தீங்கன்னா 0.2 தர அவர தங்கப்ப கொள்ளளவு 1650 தர வெப்பநிலை வித்தியாசம் 200 நீங்க வர θ1. அப்ப 200 மைனஸ் θ1 இது சமன் உணவு பொருள் பெற்ற வெப்பம். எனக்கு தெரியும் 30 விட θ1 பெருசா தான் செய்யப்படும். 30 விட θ1 பெருசா தான் உணவு பொருள். அப்ப அவர் எடுத்தீங்கன்னா 0.2 தர 1600 தர θ1 மைனஸ் 32 வரும். θ1 மைனஸ் 32 வரும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லை. அப்ப பாருங்கடா, சரியா? 2 தர 165 200 மைனஸ் θ1 இது சமன் 2 தர 160 θ1 மைனஸ் 30 வரும். சுருக்கக்கூடியதெல்லாம் சுருக்கலாம். இங்க பாருங்க, இந்த ரெண்டும் இந்த ரெண்டையும் நாங்க கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி 165 160 நாளைக்கு 5ஆல சுருக்கலாம். அப்படியே சுருக்கினா 33 இதை சுருக்கினா 32 இப்ப அடைப்பு நீக்கி விடுது. அடைப்பு நீக்கினீங்கன்னா 200 தர 33 200 தர 33 மைனஸ் 33 θ1 அங்க 32 θ1 மைனஸ் 32 தர 32 வருது. இப்ப இவர் அங்க கொண்டு போகும், இவர் எங்கால கொண்டு வந்தா 32 θ1 சாக 33 θ1 சமன் 200 தர 33 சாக 32 தர 32 வரும். இப்ப இதை கூட்டி விட்டாச்சு 65 θ1 சமன் இதெல்லாம் மொத்தமா கூட்டி சொல்லு 6600 வரும். சரியாடா? சாக்க 690 இப்படியே வந்துச்சு. கூட்டி விட்டீங்கன்னா 065 65 θ1. இப்ப சொல்லுங்க θ1 சமன் 756 65 பிரிச்சு என்னடா வரும்? 103 சரியா? காணி இது கிட்டத்தட்ட இவருக்குள்ள வார என்ன இந்த பொரித்தல் வந்து ஒரு கலக்கல் பொரித்தல் கிட்ட வார 114%. அப்ப இந்த செயற்பாட்டுல இப்ப நாங்க முதலாவது கலைச்ச விஷயத்துல இதுல வந்துட்டு ஒரு உணவு வந்துட்டு ஒரு ருசியான ஒரு உணவாக நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்படி பொரிக்கிற உணவுல இது ஒரு ருசியான உணவாக நாங்க எதிர்பார்க்கிறோம். லைட்டான விஷயம். ரைட், முதலாவது அப்படியே ஃபுல்லா நோட் பண்ணிடும் போய் விஷயம் நீங்க கவனிங்க. ஒழுங்கா ப்ராப்பரா எல்லாத்தையும் தெளிவாக எழுதி படமெல்லாம் கீறி செய்யும் பிரச்சனை இல்லை. கேள்வி நாங்க செய்யல, கேள்வி படிச்சுட்டு இருக்கோம். கேள்வி படிச்சுட்டு அந்த விஷயத்தை விளங்கிட்டு ரைட் நோட் பண்ணி எடுத்துட்டு இப்ப பின்னால இருக்கும்.
என்ன விஷயம்டா நீ பாருங்கடா, மொத்தம் எஸ்ஐகள் 15 மார்க்ஸ். சரியா? இவ்வளவையும் செஞ்சு முடிச்சீங்கன்னாலே 4 மார்க்ஸ் வந்துடும். எண்ணெயில சமன்பாடு ஒரு மார்க்ஸ், உணவுப் பொருளோட சமன்பாடு ஒரு மார்க்ஸ், சமப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ், இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸ். அதான் 4 மார்க்ஸ் சொல்லுது. முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் வரட்டு தெளிவாக அதெல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சு விடணும்னா நோட் பண்ணிக்கும். சரியா? அதான் நான் அந்த சைட்ல எழுதி காரணம் வருவேன். தெளிவாக நோட் பண்ணி எடுக்கும். சரி, அடுத்த வாங்க பி பாடு வருமா பாப்போம். அந்த கேள்வி எப்படி போகிறாருன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க பி பார்ட்ஸ் என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். B part. பின்னர் மாணவன் பானையை பெரிதாக்கி புதிய எண்ணெயின் மேலே ஏயும் போன்று. சரியா? பாருங்க, எண்ணெயின் மேலே ஏய் போன்று அதே அளவு 0.2 கிலோகிராம் இட்டு. சரியா? பானைக்குள்ள வந்துகிட்டு அதே அளவு 0.2 கிலோகிராம் இனி எண்ணெய் தான் விடுறாரு. சரி, பாவம் என்ன நடக்க போகுது.
சரி கவனிங்க. விட்டு சிறிய சீரான திண்ம பீங்கான் கோளங்களின் ஒரு குறித்த எண்ணிக்கையை சேர்த்தார். இப்ப அதுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த பானைக்குள்ள எண்ணெயை விட்டு அதே திரியுடைய எண்ணெயை விட்டுட்டு செயல்தசம் 2 விட்டுட்டு இப்ப அதுக்குள்ள என்ன செய்யறது, அந்த மாவில் குண்டுகளை விடுறாங்க. சரிப்பா, குறித்த எண்ணிக்கையை சேர்த்தார். சேர்த்த கோளங்கள் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒழுங்கான முறையில் பொதி செய்யப்பட்டுள்ள என கொள்க. சரி, ஒழுங்கான முறையில பொதி செய்யப்பட்டிருக்கிறார். சரி, வெளிகளில் எண்ணெயின் அரைவாசி நிரம்பிடுது. படத்தை பார்த்துக்கலாம். எண்ணெய் நிரம்பிங்க புரியாம. சரி பாப்போம். ஒழுங்கான முறையில் பொதி செய்யப்பட்டுள்ளன கொள்க. ஒழுங்காக பொதி செய்தல். சரி, ஓகே. கோளங்கள் பொதி செய்யப்படும் போது உண்டாகும் வெளியினுள்ளே பானையில் உள்ள எண்ணெயின் கனவளவின் அரைவாசி நிரம்புமாறு இக்கோளங்கள் பானையினுள்ளே சேர்க்கப்பட்டன. சரியா? அந்த பொதி செய்யற டைம்லடா ஸ்பேஸ் இருக்குது தானே. இப்ப உதாரணம் கவனிக்கும் சொல்ல விஷயத்த பாரு. இப்படி ஒரு இதான இப்ப இப்படி நாங்க பொதி செய்யற டைம்ல, சரியா, நான் 2D படமாக அதுல காட்டி வச்சிருக்காங்க. அதுல கவனமா யூஸ் பண்ணணும். பரிமாண ஷேப் விளங்கும். சரியா? இப்ப நான் இங்க காட்டுறது கதையில இப்படி என்ன செய்யறாங்கன்னா, ஒழுங்காக பொதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நிறைகளாக வரிசைகளாக எடுக்கப்பட்டு கதைக்கிறாங்க. அப்படி கதைக்கு குழப்பம் இல்லாம. சரி, இப்படி பொதி செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்படி ஒரு போட்டு இதுல என்ன கேஸ்னா, இன்னும் இருக்கிற இந்த பகுதியில எண்ணெய் வந்துச்சு. இப்ப நான் ஃபுல்லா எண்ணெய் இது பண்ண உடனே இந்த அளவுக்கு நிரம்பி இருக்குன்னு. இதுல என்ன கேஸ்னா, இதுக்குள்ளேயும் எண்ணெய் இல்லை. இதுல அவன் என்ன சொல்றான்னா, இந்த மேலுக்கு இருக்கிற இந்த எண்ணெயின் கனவளவை நீ வீண்டெடுத்தி என்றால், மேல இருக்கிற எண்ணெயின் கனவளவை வீண்டெடுத்தி என்றால் அதே கனவளவு இந்த ஸ்பேஸுக்குள்ள எல்லாம் நிரம்பி இருக்கு. அதான் அந்த இருக்கிற எண்ணெயின் அரைவாஸ் லைன் இருக்கிற எண்ணெயின் வெளி நல்லா லைன் கொஞ்சம் பாருங்க. ஒழுங்கா பிடிச்சிருக்கோம். சரியா? வெளியினுள்ளே பானையில் உள்ள எண்ணெயின் கனவளவின் அரைவாசி நிரம்புமாறு இக்கோளங்கள் பானையினுள்ளே சேர்க்கப்பட்டன. ரைட்டா? கோளங்கள் பொது செய்யப்படுகிறது. வெளிகளில் எண்ணெயின் அரைவாசி நிரம்பியுள்ளது. அப்ப அந்த எண்ணெயில இருக்கிற எண்ணெயின் அரைவாசி பகுதி வந்துட்டு இதுக்குள்ளேயும் இருக்கு. இதுக்குள்ளேயும் இருக்கு. அதான சொல்றாங்க. அதுல இருந்து இந்த வெளி பிரதேசத்துல இருக்கிற எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் டூ வி கனவளம் தான். மேல இருக்கிறது வி கனவளம் தான். அங்க இருக்கிறதுனால பாருங்க. இப்போ கோளங்கள் ஒழுங்கான முறையில் பொதி செய்யப்படுகின்றமையால் ஒரு இரண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு கோளங்கள் இடம் கொள்ளும் அலகை சதுரமுகிகளை கருத்தை கொண்டு, அதுல ஒரு படம் ஒண்ணு ஏன்னா சைட்ல பாருங்க. அலகை சதுரமுகி கருத்தை கொண்டு கோளங்களின் மொத்த கனவளவு வெளிகளில் உள்ள எண்ணெயின் கனவளவுக்கு சமம் என காட்டுக. கோளத்துல மொத்த கனவளவு வந்துட்டு வெளிகளில் இருக்கிற மொத்த கனவளவிற்கு சமன் என காட்டும். வெளிகளில் உள்ள எண்ணெயின் கனவளவிற்கு சமன் பை சமன் 3 எடுக்க. சரி, ஓகே. இப்ப என்ன கேஸ்னா என்ன இருக்கு இங்க பாருங்க. சொல்யூஷன் பாருங்க. பி பார்ட்ல ஒன்று, பி பார்ட்ல ஒன்று. நான் அதை இப்படி கதை. சரியா? இதான் இங்க இருக்கிற கதை.
சரி, இங்க வாங்க. ஒரு கோலத்தை நாங்க அப்படியே வச்சு ஒரு சதுரமுகியால சிறைப்பிடிக்கிறது. இப்ப இதுல என்ன விஷயம் அந்த நீங்க புடிச்சு கொடுங்க என்ன கதைன்னா, இங்க இருக்கிற இந்த கோலத்தின் விட்டம் சதுரத்தின் ஒரு பக்கம் நீளத்தை சமலாது விளங்கிட்டா. இதைத்தான் அவன் என்ன செஞ்சீங்கன்னா 2D காட்டி வச்சுக்கணும் அவங்கள்ட்ட. இப்படி இங்க பாருங்க, 2D படமாக காட்டி வச்சிருக்காங்க. 2D படமாக அதை காட்டி வச்சிருக்கேன். இப்ப மிச்சம் இருக்கிற பகுதியெல்லாம் எண்ணெயால இருக்கிறதெல்லாம் அதை விட்டு அதுதான் இங்க இருக்கிற அந்த கோலத்தின் விட்டம் நான் சொன்னது. கோலத்தின் விட்டமாக நீங்க தீ எடுத்தா அதுவும் இங்கேயும் தீயது. சரி, நாங்க ஒரு இந்த அழகு சதுரம் நீக்க நாம எடுத்துட்டு சரின்னு எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் அதை ப்ரூவ் பண்ண போதும். விளையாட சொல்றது ஒரு ஆளுக்கு எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் இது பண்ணா வெளியே நல்லா விளையாடுவாங்க. என்ன சொல்றாங்க பாருங்கடா, இங்க பாருங்கடா. கோலங்கள் ஒழுங்கான முறையில் பொதி செய்யப்படுகின்றமையினால் ஒரு இரண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு கோலங்கள் இடங்கொள்ளும் அழகு சதுரமுகிகளை கருத்தில் கொண்டு கோலங்களின் மொத்த கனவளவு வெளியில் உள்ள எண்ணெயின் கனவளவுக்கு சமநிலை காட்டு. நாம இப்படி காட்டலாம். இந்த கோலங்களோட மொத்த கனவு கோலங்களோட மொத்த கனவு வெளியில இருக்கிற எண்ணெயின் கனவு சமன் என்று காட்டலாம். சரி, வெளியில இருக்கிற எண்ணெயின் கனவு சமன் காட்டு. எங்களுக்கு தெரியும்னா நான் இப்படி காட்டினேன். இந்த ஒரு கோலத்தின் கனவளவும் இதுக்குள்ள இருக்கிற இந்த எண்ணெயின் கனவளவு சமன் காட்டினா இப்படி ஒவ்வொரு ஒரு கோலங்களும் அந்த கனவளவு சமனா வரப்போகுது. பட் அவன் சொல்லிட்டான் இதுக்குள்ள இருக்கிற இந்த இடைவெளியில இருக்கிற எண்ணெயின் கனவளவு தான் மேலுக்கு இருக்கிற கனவளவு சமம். சனவளவுதான். இப்ப எனக்கு என்ன தேவைண்டா இங்க நான் ஒரு கோலத்தின் கனவளவு அந்த ஒரு கோலத்தை அடைக்கிற சதுரமுகில மிச்சம் இருக்கிற எண்ணெயின் கனவளவு சமன் என்று காட்டிட்டீங்கன்னா அங்க எத்தனை கோலங்கள் இருக்குதோ அத்தனை இடைவெளிகள் இருப்பான், அத்தனை சதுரமுகிகள் இருக்கு. அதுல இருக்கிற எண்ணெயெல்லாம் சேர்த்து வர கனவுல அங்க இருக்கிற கோலத்தின் கனவுல சமனா இருக்கு. அந்த கோலத்தின் கனவுளவு இதுக்குள்ள இருக்கிற எண்ணெயின் கனவு சமனண்டா மிச்சம் இருக்கு மேலுக்கு இருக்கிற எண்ணெயின் கனவு சமனா இல்லையா? ஏன்னா இதுதான் பி கனவு இருக்கு. இப்ப எனக்கு என்ன தேவைண்டா இங்க இருக்கிற இந்த கனவுளவும் சமன் என்று காட்டினீங்க சொல்றது. சரி, ஓகே, நாம பாப்போம். இங்க கவனிங்க, இப்படி கலக்கும். சரி, கேள்வியை நாம இப்படி கையாளும். இங்க பாருங்க, அது என்னன்னு தந்திருக்காங்க, மாம்பழம் கோலம் தான். பேரை கொஞ்சம் கோலங்களா? சரி, சரியா கவனிங்க. கோலத்தின் கனவளவு சரியா, கோலம் ஒன்றின் கனவளவா, ஒன்றின் கனவளவு சமம் கோலத்தின் கனவளவு சமம் 4/3 கணம், அதாவது d/2 முழுவதின் கணம். d/2 முழுவதின் கணம். ஒழுங்கா சொன்னது. அவன் பைக்கு பதிலா என்ன எடுக்கிட்டு 3 எடுக்கிட்டு. அப்ப பாருங்க, 4/3 தர 3 தர d வர்க்கத்தின் கீழ் 4 என்ன வருவாரு 8 அப்ப இதுல நாங்க 3 கேன்சல் பண்ணலாம். d கணம் by 2 சரி, d கணம் by 2 இதான் கோலம் ஒன்றின் கனவளவு. சென்டிமீட்டர் கியூப்னா சென்டிமீட்டர் கியூப் வரும். சரி, d சென்டிமீட்டர் கியூப், d சென்டிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப்ல வரும்.
பிரச்சனை இல்லை, சமன்னா காட்ட தெரியும் அவ்வளவு. சரி, எவ்வளவு அடுத்தது பாருங்க. அலகு சதுரமுகி ஒன்றின் வெளியில் உள்ள எண்ணெயின் கனவளவு. உலகிட்ட என்ன சொல்றது? இந்த சதுரமுகியை எடுத்தா இதுல வெளியில இருக்கிற எண்ணெயின் கனவளவு. சரியா? அலகு சதுரமுகியின் அலகு சதுரமுகியின் வெளியில் உள்ள எண்ணெயின் கனவளவு. പറയടാ, சதுரமுகியின் கனவளவுல இருந்து இந்த கோலத்தின் கனவளவு கழிச்சு சதுரமுகியின் கனவளவு என்ன? நிலந்தர அகலந்தர உயரம். அப்ப டி கணம் மைனஸ் டி கணம் பை 2 என்ன வர போறாரு? டி கணம் பை 2. அப்ப பாருங்க, ஒரு சதுரமுகி என்ற நீங்க கருதினீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த கோலத்தின் கனவளவும் வெளியில இருக்கிற எண்ணெயின் கனவளவும் சமம். அப்ப கீழே நம்ம கொடுத்து விடலாம். எனவே கோலங்களின் கனவளவு இங்க பாரு, நல்லா விளங்கிக்கோ. ஏன் இதுக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 சரியா? 10 கோலம் இருக்கு. 10 கோலத்தின் கனவளவும் இதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்கிற எண்ணெயின் மொத்த கனவளவு சமனா இல்லையா? நல்ல விளங்கி சமம் தானே? ஆனா அவன் நேர்த்து சொல்லிட்டான், இங்க இருக்கிற எண்ணெயின் கனவுல தான் மேல இருக்கிற எண்ணெயின் கனவு வெளியில இருக்கிற சமன் சொல்றது. இவ்வளவும் போதுமா? இதை காட்டிட்டு இவ்வளவையும் கதைச்சிட்டு கீழே வசனமாக கொடுத்து விட்டீங்கன்னா போதும். விளையில சொல்றது ரைட். இது வரைக்கும் ஃபுல்லா நோட் பண்ணி படத்தெல்லாம் தேவைண்டா எல்லாத்தையும் நல்லா குறிச்சு எடுத்துட்டு இதுவரையும் நோட் பண்ணிட்டு கீழே நம்ம கலப்பு விஷயத்தை விளங்கிட்டீங்கன்னா சரி. நோட் பண்ணிடுறேன். சரி, கீழே எழுதுங்கடா. எனவே 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 வெளிகளுக்கு இடையிலான எனவே வெளிகளுக்கிடையிலான எனவே வெளிகளுக்கிடையிலான எண்ணெயின் மொத்த கனவளவு எண்ணெயின் மொத்த கனவளவு எண்ணெயின் மொத்த கனவளவு கோலங்களின் மொத்த கனவளவிற்கு சமனாகும். கோலங்களின் மொத்த கனவளவிற்கு சமனாகும். கோலங்களின் மொத்த கனவளவிற்கு சமனாகும். கோலங்களின் மொத்த கனவளவிற்கு சமனாகும். சரி, கவனிங்க. இப்ப நாங்க ஒரு ரோமை இலக்க வேறாண்டு. அப்ப இதுல கனவுல சமண்டு காட்டு விளையாடல இருக்கு. சரி, ரோமை இலக்கம் 2க்கு வா. அதுல இருக்கிற ரோமை இலக்கம் 2 பா. ரோமை இலக்கம் 2 பா. சரி, ஸ்லீப் பார்ட்ல இருக்கிற ரோமை இலக்கம் என்ன சொல்றாங்க கவனிங்க.
எண்ணெயினதும் பீங்கானினதும் அடர்த்திகள் முறையே 900 கிலோகிராம் வீதம் 2500 கிலோகிராம் வீதம் எனில் பீங்கான் கோளங்களின் திணிவை கணிக்க சொல்றாங்க. சரியா? எங்களுக்கு தெரியும்டா, நல்லா கவனிங்க. அந்த இதுக்குள்ள போடப்பட்ட எண்ணெயின் திணிவு, எண்ணெயின் மொத்த திணிவு வந்துகிட்டு நல்லா விளங்கிக்கணுமா? இப்ப உங்களோட கேள்வி பீங்காண்ட திணிவு தான், நம்ம பீங்கான் ஓடுகிற திணிவா, பீங்கான் கோளங்களின் திணிவு கேட்பீங்க. சரியா? பாருங்க, எண்ணெயின் மொத்த திணிவு, எண்ணெயின் மொத்த திணிவு எத்தனடா? 7% 2 கிலோ. சரியா? அதாவது நாம் எடுத்ததின் படி கலந்தா 2V கனவளவுடைய எண்ணெயின் மொத்த திணிவு 2. ஆனா எங்களுக்கு தெரியும்டா, எண்ணெயின் இப்ப இருக்கிற அந்த கனவளவு இவர அரைவாஸ். ஏன்னா அதாவது இப்ப இருக்கிற மீன் என்னன்னா, அதுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெயின் கனவளவோட பருமனும் கோளங்கள் தான் கனவளவு பருமனுங்கிறது என்ன கதைன்னா, இது 0.1 கிலோகிராம் திணிவுள்ள எண்ணெயின் கனவளவு தான் கோளங்களின் மொத்த கனவளவு சமம். கலைஞா சொல்றது. இதுல இருந்து நான் அதை கன்வெர்ட் பண்ணேன். நல்லா விளங்கிக்கும். இங்க பாருங்க, இதுல இருந்து நான் வந்து கதை, ஏன்னா இதுல அரைவாசி தான் அந்த இடைவெளிக்குள்ள இருக்கு. அந்த கனவளவும் கோளத்தின் கனவளவு சமம். அப்ப நாம கதைக்கலாம் என்னண்டா, நான் எழுத வசனங்களை பாருங்க. 0.1 கிலோகிராம் திணிவுடைய எண்ணெயின் கனவளவு யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னா, கோளங்களின் மொத்த கனவளவு சமனா இருக்கு. சரியான விளங்கிக்கொள்மா? கோளங்களின் மொத்த கனவளவுக்கு சமம். சரியா? இதெல்லாம் தெளிவாக இருக்கு. அப்ப பாருங்க, 0.1 கிலோகிராம் திணியோட எண்ணெயின் கனவளவுக்கு நாம கதைக்கலாம் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப கனவளவு சமன் m over d. சரி, m over d. அப்ப நான் இந்த இடத்துல 0.1 கிலோகிராம் திணியோட எண்ணெயின் கனவளவுக்கு பதிலா 0.1 கீழ் 900 எழுதலாம். எழுதலாம். தெளிவா இருக்கும். இது சமன் கோளங்களின் மொத்த கனவளவுக்கு அவர மொத்த திணிவை நான் கேபிடல் M எடுக்கிறேன். கீழே அவர் இடத்து 2500. லேசான விஷயம் தான், லேசா பிடிச்சிட்டு பாருங்க. இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கேள்வியில ஏற்பாடு செய்ததுல சிக்கல் வரல. வீக் பார்ட்ல உரோமையில கொண்டு செய்யறதுல சிக்கல் இல்லை. நான் உரோமையில கரெக்ட் போயிட்டு இருக்கேன். நான் முடிய போகுது கேள்வி. சின்ன விலை இவ்வளவுதான் கேள்வி. அப்ப நீ கவனமா பிடிச்சிட்டோம்டாச்சு. சரி, அப்ப இதுல M வந்துகிட்டு யாரால தரப்பட போறா? 0.1 தர 2500 கீழே 900. இதுல ஒரு சைபர், இதுல ஒரு சைபரை நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்ப இங்க 1 தர 25. அப்ப 25க்கு 90 சுருக்கி விட்டா என்ன சொல்லலாம்? 18 5 18 இப்படி கொடுக்கலாது. 0.27 7 கிலோகிராம் அல்லது 7-8 கிலோகிராம். சரி, எஸ் 2 7 8 சரி, இப்படி கொடுத்தாலும் சரி, வீச்சுகளுக்கு விட இது பண்ணிக்காங்க. இப்ப இதுல இப்படி கொடுத்தாலும் விடப்படல. 0.28 கிலோகிராம் அல்லது 0.27 கிலோகிராம் தொடக்க 0.29 கிலோகிராமுக்குள்ள இருக்கிற விடைகள் இதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. கேள்வியை வாயிச்சாச்சு, கதையை முடிச்சாச்சு. ரைட், டக்குனு இதை நோட் பண்ணிடுங்க. ஏன் இதுல அரைவாசிங்கிறது விஷயத்தை விளங்கிக் கொள்ளுது. சரியா? ரைட்.
ஆஃப் பண்ணிக்கோ. தேங்காய் தெளிவாக பிடிச்சிக்கோ. ரைட், இப்போ வாங்க அடுத்த கேள்விக்கு வரும். பாப்போம் என்ன சொல்றாங்க. லாஸ்ட் ஒன், பி பார்ட்ல லாஸ்ட் ஒன். ரோமேலுக்கு 3. பாப்போம், இதை நான் நினைச்சுக்கிறேன். இது விளங்கிடும். சரியா, கதைக்க வாங்க. அடுத்த வாரம் ரோமேலுக்கு 3, பி பார்ட்ல ரோமேலுக்கு 3 என்ன கதைக்கான பார்ப்போம். என்ன கதைக்கான பார்ப்போம். சரியா சொல்லடா. மாணவன் பின்னர் பீங்கான் கோலங்கள் உள்ள எண்ணெய் பானையை 200 பாகை வரைக்கும் வெப்பமாக்கி மேலே ஏயில் குறிப்பிட்ட விதமாக மறுபடியும் 30 பாகை அதே உணவுப் பொருளின் அதே அளவை 0.2 கிலோகிராம் சேர்த்தானா. சரியா, பீங்கானின் தன்வெப்ப கொள்ளளவு 1000 ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1 எனில் கலவையின் எதிரி வெப்பநிலையை கணிக்கிறது. வெறும் பானையின் வெப்ப கொள்ளளவையும் சுற்றாடலுக்கான வெப்ப இழப்பையும் புறக்கணிக்கும். சரி, இப்ப அதே கதை நடக்க போகுது. சரியா, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இதுக்குள்ள என்னன்னா, அந்த பாத்திரத்துக்குள்ள எண்ணெய் இருக்குது. சரியா, பாத்திரத்துக்குள்ள எண்ணெய் இருக்குது. அதே மாதிரி நான் சும்மா படத்தை இது பண்ணிக்கிறேன். அந்த பீங்கான் ஓடுகளும் இதுக்குள்ள அடுக்கப்பட்டிருக்குது. அதை இதுக்குள்ள இது பண்ணிட்டு. சரியா, இதுக்கு முன்னால செஞ்ச கேள்வி சரின்னா தான் இந்த கேள்வி சரி விளைக்கும். விளையினா சொல்லு பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற எண்ணெயின் திணிவு தெரியுண்டா 0.2 கிலோகிராம் மொத்த திணிவு தான் இப்ப இருக்கு. எண்ணெயின் தன்வெப்ப கொள்ளளவு தெரியும் 1650 ஏன்னா ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1 வரும். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற பீங்கான் ஓடுகளின் திணிவு 0.28 அல்லது 278 நீங்க எடுத்தீங்கன்னா கிலோகிராம். அவர தன்வெப்ப கொள்ளளவு 1000 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1 வரும். செல்சியஸ் -1 சொல்லுது. அதே மாதிரி இதுக்குள்ள அதே திண்வத்தான் போட போறான். இதுல தன்வெப்ப கொள்ளளவு எனக்கு தெரியும். இது 0.2 கிலோகிராம் திணிவுடைய அந்த உடல் இவரது 1600 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1 செல்சியஸ் -1 இதை இதுக்குள்ள போட போறான். எங்களுக்கு தெரியும் இது வந்து ஆரம்பத்துல 30 வயசுல இருக்கு. 30 வயசுல இருக்குது. இப்ப இந்த தொகுதியை திரும்ப அதே மாதிரி சரியா, இந்த தொகுதி அதே மாதிரி கீப் பண்ண போறாங்க. அமைப்பு வெப்பமாக்கி நான் இந்த இடத்துல இப்படி காட்டணும். இப்ப என்ன சரி
ஹீட் பண்றாங்க. இதுல வெப்பநிலை வந்து எங்க கொண்டு போறதுன்னா 200 பாய். இப்ப தீட்டா கொண்டு பகுதியின் வெப்பநிலை இறுதி வெப்பநிலை தீட்டா. இப்ப வளர்ந்த ஆயிடுது. இப்ப கவனம் பாருங்க. கோளங்கள் எண்ணெய் சக கோளம் இழந்த வெப்பம் உணவுப் பொருள் பெற்ற வெப்பத்துக்கு சமனாகும். சரியா இல்லையா? இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்றாங்க. இதுல இருக்கிற அந்த பாத்திரத்தின் தன்வெப்ப கொள்ளளவுலாம் புறக்கணிக்கும். சூழலுக்கான வெப்ப இழப்பை இது பண்ணி அப்ப டெலோரி அளவின் தத்துவத்துல சரியா எண்ணெய் இப்படி கரைக்கலாம். எண்ணெய் சக கோளங்கள் கரைக்க வேண்டதான். கோளங்கள் இழந்த வெப்பம் உணவு பொருள் பெற்ற வெப்பத்துக்கு சமம். உணவு பொருள் பெற்ற வெப்பத்துக்கு சமம். எண்ணெய் இழந்த வெப்பம் எடுத்தாட எண்ணெயின் திணிவு 0.2 தர அவர தன்வெப்ப கொள்ளளவு 1.650 வெப்பநிலை வித்தியாசம் 200 தீட்டா 2 வருது. சக கோளம் கோளத்தின் திணிவு தெரியுண்டா 0.2 தர 1000 அவரது வந்துட்டு அதே கேஸ் தானே என்ன 200 sin theta 2 ரைட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து இழக்க போறாங்க. இழந்த வெப்பம் சமன் உணவு பொருள் பெற்ற வெப்பம். உணவு பொருள் 0.2 தர 1600 தர வெப்பநிலை வித்தியாசம் theta 2 தான் கூட இருக்கு பாருங்க. theta 2 minus 30 இது பெற்ற வெப்பம். விளங்குதா பாருங்கடா. இதுல சுருக்கி விட்டீங்கன்னா இந்த சைபர் கொடுத்து விட்டா இப்படி வரும். சரியா 2 தர 1.65 200 sin theta 2 200 sin theta 2 சரியா. சக இதனையும் பெருக்கி விடலாம். பெருக்கி விட்டீங்கன்னா 280 200 sin theta 2 இது சமன். இங்கேயும் கொடுத்து விட்டீங்கன்னா 2 தர சரியா 160 320 theta 2 minus 30 சரியா. இப்ப நாங்க theta 2 காணலாமா காணலாம். சுருக்கக்கூடிய வழி வந்து பாருங்க. யார போதும் இதுல எடுக்கலாம் என்ன. எஸ் அப்ப 200 மைனஸ் theta 2 நாங்க வெளியால் எடுத்தா இதை பெருக்குமா 330 சக 280 இது சம 320 theta 2 sin 30 சரி 200 மைனஸ் theta 2 தர 610 இது சமன் 3 2 610 துறைக்கு வட்டிங்கன்னாடா 31 சரியா. இந்த சைபர் வெட்டி விடுது. சரி இப்ப வேற வழி இல்ல அடைப்புக்கு தான் முடியா அடைப்பு நீக்கினா 2 12 0 மைனஸ் 61 theta 2 இது சமன் 32 theta 2 மைனஸ் 6 சரி சரியா. இவரங்களை கொண்டு இவரங்களை கொண்டு வந்தா
இதை நாங்கள் அப்படியே போய் கூட்டுக்கொள்ளலாம். கூட்டுப்பட்ட என்ன வரும்? 93 தீட்டா 2 இது சமன். அவர் வந்து கூட்டுப்படுவார். கூட்டுப்பட்டாடா 0 6 இந்த 9 1 1 3 ரைட் 1360. இப்ப தீட்டா 2 காலம் பண்ணிடுறோம். தீட்டா 2 சமன் 1 3 1 6 சைபர் 93 பேசி விடுறேன். என்ன வரும்? 100 1 சி ரைட்டா. இப்ப பாருங்க, இவர் கிட்டத்தட்ட எங்க போறாரு? ஆழமாக குறைத்தலுக்கு வருது. என்ன பாருங்க, அதே எண்ணெய் தான், எண்ணெயில திணிவ மாத்தல்ல, அதே எண்ணெயில திணிவ மாத்தல்ல. இந்த மாபிள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாபிள். மாபிள் கொண்ட எண்ணெய்களை கொடுத்து எண்ணெய் மாதிரி குதிர்வழி திரும்ப அதை எடுத்து திரும்ப என்ன செய்யலாம்? அதை யூஸ் பண்ணலாம். குண்டுடா நீங்க அந்த போர்டு அந்த ஏதோ சொல்லுவீங்க தானே, அதுல மாபிள் கொண்டு தான் இருக்கு. அந்த இப்படி குண்டல் அங்க யாரும் தெரியாது. என்ன ஜில்? ஜில் போர்டு. ஜில் போலையில அப்படி ஒரு டைப்ல மாபிள் குண்டு ஏதோ ஒன்று சேர்த்தாங்க. ஜில் போர்டு. சரி, 148.5 பாருங்க. சரி, அதான் விஷயம். எஸ், விளையாட கதைக்க இதுகள்டாப்பா. சரி, நோட் பண்ணிருக்கோம். விளையாட எல்லாம் விளையாட எல்லாரும் நோட் பண்ணிருக்கோம். உதாரண கேள்வி நம்ம ஒரே ஒரு கேள்வி இட முடியுது. நம்ம செய்யுது தட 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 செஞ்சுக்கலாம். சபிதா விளையாண்டா? நிதர்சனி கவிஸ்கா விளையாண்டாமா? லலித் தம்பி விளையாண்டா? சலானா தசானி விளையாண்டாமா? ஏய் நிருபல் விளையாண்டா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ராஜ் விளையாண்டா? அபிஷேக் அபிலாஷ் தலைவர் ஒன்று விளையாண்டா? சரி சரி சரி, கதைக்கலாம். ஒரு தடவை
அப்படி ஒண்ணு. பகிர்ந்து. பார்வைக்கு எல்லா ரெக்கார்டிங் எல்லாரும் ரெக்கார்டிங் அதே மாதிரி ஜிபியில் இது பண்ணிக்கோமா டியூட்டோரியல் பார்த்து நண்பர்கள் அதனை சரி அடுத்த கேள்வி வரும் பாப்போம் என்ன சொல்றான் கேள்வி நீ யோசிக்கிற மாதிரி முடிப்பாங்க இவ்வளவுதான் கேள்வி தேதி பார்ட்ஸ் இருக்காது தெரிஞ்சு பாருங்க சி பார்ட் லாஸ்ட் ஒன் சரியா ஏ பார்ட் பி பார்ட் முடிஞ்சு இனி சி பார்ட்ல கேட்காங்க சரியா சி பார்ட் மேலே ஆய்வில் பயன்படுத்தப்பட்டதை விட சிறிய பீஷான் கோலங்கள் பயன்படுத்தப்படும் சரியா இங்க பயன்படுத்தப்பட்ட இந்த கோலத்தை விட சிறிய கோலங்கள் பயன்படுத்தப்படும் கிடைக்கும் அனுகூலம் எங்களுக்கு தெரியும் தொடுகை மேற்பொருட்கள் கூடும் ஒரு இந்த கோலத்தை இன்னும் ரெண்டாவோட சின்ன சின்ன கோலம் செஞ்சா எண்ணெயோட தொடுகையில் இருக்கிற மேற்பரப்பு கூட போகும் அப்ப என்ன செய்யலாம் எண்ணெய்க்கு இலகுவாக வெப்பத்தை இட மாற்றுவோம் டக்குனு எண்ணெய்க்கு இலகுவாக வெப்பத்தை இட மாற்றலாம் அதை மட்டும் மென்ஷன் பண்ணா சரி சரி எழுதி ஏன் காரணம் தெரியுமா எழுதுங்க எண்ணெய்க்கு வெப்பம் மிக விரைவாக இடமாற்ற முடியும் எண்ணெய்க்கு வெப்பம் மிக விரைவாக இடமாற்ற முடியும் அந்த கேள்விகள்ல இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா சரி பாருங்க இந்த செயற்பாடு செய்யறதுனால ஒரு வெப்பநிலை 141.5 போகும் எங்களுக்கு தெரியும் அதை 140 190 வரைக்கும் ஆழமாக பொறுத்தவரைக்குமே வெப்பநிலை இருந்துச்சு ஆரம்பத்துல சுமார் 114 சம்திங் ஏதோ வந்தது இப்ப எங்க வந்துட்டாரு இங்க பிளைனஸ் அதெல்லாம் கவனம் இருக்கும் சரி ஓகே அவ்வளவுதான் அதுல இருக்கிற கதை சரி அப்ப தெளிவாக 2018ஆம் ஆண்டு கேள்வியை நல்லா விளங்கிட்டு திரும்ப செஞ்சு பாருங்க